ஹோட்டல்ல வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா வேலையும் முடிச்சுட்டு கண்மணி வெளில வராங்க. வர நேரம் பார்த்து அவங்க ஃப்ரெண்டு இவங்ககிட்ட சொல்லாமயே வெளில போயிட்டாங்க. அவங்க ஏதோ ஒரு வேலையா அப்டின்ட்டு. இவங்க தேடி தேடி பார்த்துட்டு ஆள் வேலைய என்ன பண்ணலாம் அப்டின்னு சொல்லிட்டு ஆட்டோ புக் பண்ணலான்னு பார்த்தா டைமிங்கே கிடைக்கல. ஆட்டோவும் ரொம்ப வந்து ரஷ்ஷா இருக்கு. ஸோ அந்த டைம்ல வந்து அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, அதே நேரத்தில வந்து அன்பு வந்து டூ வீலருக்காக வெயிட் பண்ணிக்கிருக்காரு. ஓலோ புக் பண்ணி போலாம்ன்ட்டு. அவருக்கும் வண்டி கிடைக்கல. ஸோ இவங்களுக்கு ஏற்கனவே வந்து வண்டியில வந்து ஏற்கனவே கையில காயம் இருக்கனால, இவங்க வந்து டிவிஎக்ஸ வந்து இவங்கனால எடுக்க முடியல. இப்டி யோசனையில இருக்கும்போது அப்போ ஒரு கட்டத்தில வந்து 2 பேருமே சேர்ந்து சரி நம்ம போலாம் அப்டின்ற ஒரு ஐடியாவுக்கு வராங்க. அத கணக்கு பண்ணி என்ன பண்றாருன்னா, அன்பு வந்து டூ வீலர் எடுக்குறாரு. அவரால எடுக்க முடியல. டிவிஎஸ பொறுத்தவரைக்கும் அவர் ஓட்டி பழக்கம் இல்ல. பெரிய வண்டிய ஓட்டுனதுனால அவர் தடுமாறுறாரு. இருந்தாலும் சரி போயிரலாம் அப்டின்னு சொல்லிட்டு கண்மணிய கூட்டு போறாரு. போற வழியில வண்டிய உலட்டி ஒரு இடத்துல சகதியிலேயே கொண்டு போய் விட்டுறாரு. அவங்களுக்கு அடி இன்னும் பலமா பட்டுருது. நான் பாட்டுக்கு பேசாம நான் பாட்டுக்கு இருந்திருப்பேன். தேவையில்லாம என்ன கூட்டு வந்து வீட்ல வைறேன்னு சொல்லிட்டு என்னென்ன கூத்து பண்ணி வச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஓன்ட்டு அழுகுறாங்க. ஸோ, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த பிரச்சனை என்ன பண்றதுன்னு தெரியாம, அன்பு நேரா வந்து ஹாஸ்பிட்டல்ல கூட்டு போய் அந்த கட்டுக்கு எல்லாமே வைத்தியம் பார்த்து எல்லாமே இது பண்ணிட்டு இருக்காரு. வீட்ல எல்லாருமே தேடி பார்க்குறாங்க. இன்னும் கண்மணிய காணாமேட்டு. கண்மணியும் அன்பும் வர்றதுக்கு லேட் ஆகுது. அது தெரியாம அவங்க தேடல்ல இருக்காங்க. ஸோ, பார்த்தீங்கன்னா, இப்படி ஒரு சூழ்நிலை போயிட்டுருக்கு. ஆனா, அவங்களுக்குள்ள பார்த்தீங்கன்னா, ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து அவங்களுடைய அன்பு எந்த இடத்துலயும் குறையல. அந்த அளவுக்கு வந்து ஒரே பாண்டா கரெக்ட்டா இருக்காங்க. பட் ஆனா, அவங்களுக்குள்ள அந்த ஈகோ பிரச்சனைனால 2 பேருமே சேரக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாவே இருக்கு. ஸோ 2 பேருமே வந்து போட்டி போட்டுட்டு நீயா நானா அப்படின்னு சொல்லி இது பண்ணிக்கிறாங்க. ஆனா தனித்தனியா இருக்கும்போது ஒருத்தர் ஒருத்தர் வந்து பார்த்து ஃபீல் பண்ணிக்கிறாங்க. இது எல்லாமே இருக்கு. ஸோ இத எப்படி கடந்து வரப்போறாங்க அப்படின்னு தெரியல. அன்பு கூட ஒரு கட்டத்துல சொல்றாரு. கண்மணி வந்து காப்பாத்தி விட்ட எனக்கு ஒரு நன்றி கூட சொல்லல. எனக்கு அடிபட்டுருக்கு. அது என்னன்னு கூட கேட்கல. எந்த அளவுக்கு இவங்க இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் அவரு சொல்லி பார்க்குறாரு. அவர் சொல்றதுலயும் நியாயம் இருக்கு. தொடர்ந்து பார்ப்போம்.